பாவங்கள் அனைத்திலிருந்தும் உன்னிடத்திலே மீள்கிறேன். இப்போ ஒரே இறைவனாலே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த வாசகத்தை முடிந்தவுடன் இறைவன் இவருக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்னன்னா, கடந்த காலங்களில் செய்த எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னிப்பான். அன்று பிறந்த குழந்தையை போல பாவமற்றவனாக இப்பொழுது இறைவன் தன்னுடைய வழிகளை பதிவு செய்தார். சகோதரனுடைய குரல் என்ற அந்த பெயர் காலப்போக்கில் நாம் அதன் சிறந்த ஒரு சிறந்த பெயரை இறைவன் தீர்மானித்தால் டி ராஜேந்திரனோட ரெண்டாவது பையனான குரல் அரசன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹிந்து மதத்திலிருந்து இஸ்லாமிய மதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆயிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அலை, சொன்னால்தான் காதலா இந்த மாதிரியான படங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் இது நம்மால் படத்து மூலிமா வந்து மியூசிக் டைரக்டராகவும் வந்து டெபியூட் ஆயிருக்கிறாரு. ஸோ இப்போ இவரோட ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி வந்து மதம் மாறி இருக்கிறாரு. ஆல்ரெடி நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா இவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸா இருந்து இஸ்லாமிய மதத்துக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இப்போ நம்ம சிம்புவோட தம்பியான குரலரசனுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆயிருக்காரு. ஸோ அது சம்பந்தமா ஒரு சில வீடியோஸ் வந்துருந்துச்சு. அந்த வீடியோ இப்போ நீங்களுமே வந்து பார்த்திருப்பீங்க. இதுல கூடவே வந்து டி ராஜேந்திரனும் இருக்கிறாங்க, கூடவே உஷா ராஜேந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்க முன்னிலையில வச்சுதான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மதம் மாறி இருக்கிறாரு. குறிப்பா சொல்லணும்னா நம்ம டி ராஜேந்திரனுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே ஜாஸ்தி. சிம்புவுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஹிமாலயாஸ் கூட வந்து போய் விசிட் பண்ணிட்டு வருவாரு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே வந்து. ஸோ இதை தொடர்ந்து அப்பா அம்மா முன்னிலையில தான் வந்து இந்த மாதிரி வந்து அவருமே வந்து மதம் மாறி இருக்கிறாரு. ஸோ அந்த வகையில இவர் இப்போ எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து இஸ்லாமிய மதத்துக்கு வந்து மாறி இருக்காரு அப்படிங்கிற பாக்குற பட்சத்துல வந்து இஸ்லாமிய மதத்திலிருந்து ஒரு பெண்ணை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி மதம் மாறினாதான் வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மெயினா இவர் வந்து மதம் மாறுறாரு. இந்த வீட்டா கேஸில் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்டர்வியூஸ், நிறைய விஷயங்கள் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.